குட் மார்னிங். இன்றைக்கி என்ன ஸ்மெல் பார்த்துடலாமா? இது வந்து பூரியும் சன்னா மசாலாவும். இது வந்து இப்போ பண்ணினது இல்லை, ராத்திரி பண்ணிவிட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, ஒரு 4 பூரி மிச்சம் இருக்குது. ஸோ அதை வந்து முன்கலத்துக்கு சாப்பிட்லாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார். இதில் என்ன மிதக்குதுன்னு பார்த்தாக்கா, முருங்கைக்காயோட அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்குமா, விதைகள்லாம், அது முருங்கைக்காய் எதுவும் எல்லாத்தையும் வந்து நல்லா பருப்போடு வேக வச்சுட்டு அதோட பல்ப்பை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். முருங்கைக்காயெல்லாம் முழுசாக போட்டால் என் பையனுக்கு பிடிக்கல. அதை வந்து கையெல்லாம் ஆகுது, வாயில் வச்சு கடிச்சிட்டு திருப்பியும் பிளேட்டில் வைக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து டிசிப்ளின் கிடையாது அப்படின்னு அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். அதனால் வந்து நானே என்ன பண்ணிட்டேன்னா, இப்போல்லாம் முருங்கைக்காய் சாம்பார்னாக்கா பருப்போடு வேக வச்சுட்டு அந்த பல்ப்பெல்லாம் பருப்போடையே மிக்ஸ் பண்ணி எவ்வளோ வேலை பாருங்கள். இது வந்து கேபேஜ் கறி, இன்றைக்கி கேபேஜ் கறி. இது சாதம். இது என்ன பார்த்திங்கனாக்கா 1 pot டொமேட்டோ ரைஸு. நான் இன்னும் குக்கரே திறக்கலை, நான் அப்புறம் திறந்து காமிக்கிறேன். இது வந்து மேங்கோ பிக்கிள், நேற்றுக்கு காமிச்சு தொக்கு. இது ஒரு ஊற்றின தயிர். இதை பார்க்கலாமா? டொமேட்டோ. இதை நான் இன்னும் திறக்கவே இல்லை. அம்மா திறக்கவே இல்லை, ஒரு நிமிஷம். திறந்துட்டு நல்லா வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. அந்த தண்ணியை டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் நான் குக்கரையே மூடினேன். ரொம்ப காரம் கிடையாது. டப்பாக்கு அஸ்வினுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி 1 pot செஞ்சாக்க. பாய்.